தொடர்பான மற்றொரு செய்தி இன்னைக்கு விகடன்ல வந்திருக்கு சார். அதை படிச்சிருக்கேன் சார். தேர்தல் நேரத்தில் பனையூர் தலைவரை எதிர்கொள்ள வலுவான சினிமா புள்ளி ஒருவர் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தேவைப்படுகிறாராம். சங்க நடிகர் தொடங்கி விரல் நடிகர் வரையிலான பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டனவாம். சங்க நடிகர் யாரு? விஷால் அவர்கள். எப்படி சொல்ற? அவர்தான் சார் முன்னாடி இருந்தாரு. இப்பயும் அவர்தான் அர்த்தம் தெரியும் சார். அது எந்த சங்க தேர்தல் நடந்தாலும் போய் போட்டி போடுவாரு. ஆர்கே நகர்ல போட்டி போறப்ப நினைச்சு விரல் நடிகரை விட்டீங்களே. வரலாற்றவல்லடா வரல விட்டு ஆற்ற விரல் நடிகர்னா சிம்புவெல்லாம் என்னைக்கு வருவார் சார். அப்போது ஏற்கனவே பிரச்சாரம் செய்த புயலான காமெடியாரையே மறுபடியும் இழுத்து போடலாமே என இல்லத்தரப்புக்கு ஆலோசனை சொல்ல முதன்மையானவருக்கும் அதில் உடன்பாடாம். புயலான காமெடியார் வடிவேல். வைகை புயல் வடிவேல் அவர்கள். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு ஒருத்தன். சரியா? இதெல்லாம் பண்ணுவாங்க. அவரு ஏன் மாதிரி பண்ணாரு வடிவேல்ன்றது எனக்குலாம் தெரியல. இவ்வளோ மோசமா பேசினார் 2011. ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்த்து தான் சார். இவ்வளோ மோசமா பேசினார். ஆனா சர்ப்ரைசிங்லி ஒரு வார்த்தை பதில் பேசலப்பா விஜயகாந்த். ஒரு வார்த்தை பேசல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவருக்கு எதுவுமே நீங்க பதில் அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.